இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அமுல் பேபி, அமுல் பேபி, காபி காபி. காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அப்ப என் மேல உள்ள கோவம்லாம் போயிடுச்சா? உன் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? ஏங்க இப்படி பேசுறீங்க? உண்மையதானே சொல்றேன். நான் இந்த வீட்ல என்னவா இருக்கிறேன், உனக்கு என்னவா இருக்கிறேன்னே தெரியாம தானே இத்தனை நாளா இங்க இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் உன் மேல கோவப்பட்டோ இல்ல வருத்தப்பட்டோ என்ன ஆகுது? அதுக்காக நீ ஏதாவது ஃபீல் பண்ண போறியா என்ன? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துன்னு போற. அப்புறம் நான் கோவப்பட்டு என்ன ஆகுது? இந்தா காப்பி குடி. ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன் நேத்து நைட்டும் நீங்க கேட்கல, இப்பவும் நீங்க கேட்க தயாரா இல்ல. அப்புறம் நீங்க குடுக்கற காஃபியை மட்டும் நான் குடிக்கணுமா? இப்படிதான் நேத்து நைட்டு நீ எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரும்போது எனக்கு வந்துச்சு. வேணும்னா இந்த காப்பியை குடி, இல்லைன்னா விட்டுரு. ஆனாலும் பிரபு எங்ககிட்ட கேட்காம முடிவெடுத்தது ரொம்ப தப்பு. இப்ப எல்லாரும் பிரபு மன்னிப்பு கேட்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் முடியாதுன்னு எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க எதையுமே கேட்கறதா இல்ல. இப்ப வேற வழியே இல்ல பிரபு. அதனால நீ நாளைக்கு அவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாகணும். சரிங்க சித்தப்பா, நாளைக்கு திரும்ப மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நாளைக்கு சாரி கேட்கிறேன். சரிப்பா. விக்னேஷ், நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடு. ஓகே சித்தப்பா. நீ எதுக்கு அவள் பேபி மன்னிப்பு கேட்கணும்? பேனரை பிடிச்சி 10 ரூபா 20 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்த உனக்கு எப்படி இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு தெரியும்? தெரிஞ்சிருந்தா அப்படி பண்ணிருப்பியா? நினைச்சேன் அது எங்கோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சேன். என்ன இத்தனை வருஷமா இது மாதிரி முட்டாள்தனத்தை இவன் பண்ணதே இல்லையே. திடீர்னு இவன் இப்படி பண்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். இதுக்கு எல்லாம் காரணம் நீதானா? 100 ரூபாய் இருந்தா 100 நாள் குடும்பத்தை ஓட்டுற குடும்பத்துல இருந்து வந்தவளுக்கு நம்ம பிசினஸ் பத்தி என்னப்பா தெரியும்? பிறந்தது பிச்சைக்கார குடும்பத்துல, வளர்ந்தது குப்பத்துல. சித்தப்பா, இவ புத்தி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? இவளை எதுக்கு பாங்க கூட்டிட்டு போன? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. என் குடும்பத்தை பத்தியோ இல்ல என் குப்பத்தை பத்தியோ எதுவுமே பேசாதீங்க. கோடி கணக்குல லாஸ் உண்டு பண்ணிட்டு திமிரா வர பேசுற நீ. அண்ணே, கைய விடு பிரபு. என்ன அடிச்சிங்கன்னு எதுவுமே சொல்லல. ஆனா என் ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை.
சத்யா என்னோட ஒய்ஃப், இந்த வீட்டோட மருமக. அவங்கள குப்பன் கேவலமா பேசுறது நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி. இன்னொரு வாட்டி இங்க யாராவது அவங்கள தரக்குறவா பேசினா மரியாதை கெட்டுரும். எப்படி பேசிட்டு போறான் பாருங்க நீ. அவன் கரெக்டா தான் பேசினான். ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்கிறதே தப்பு. அதுவும் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண புருஷன் அடிக்கிறதே தப்பு. நீங்க அடிக்க போனது ரொம்ப தப்பு தம்பி. பிரபு சொன்ன மாதிரி அவளையும் அவ குடும்பத்தையும் கேவலமா பேசி இப்ப நீங்க தான் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. ஓ, அப்ப நீங்க எல்லாரும் ஒரே டீமா சேர்ந்து என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? அண்ணன் வரட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். ஏண்டா விக்னேஷ், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? மா, நீ கரெக்டாக தாம்மா பேசுனீங்க. சத்யாவால் தான் இந்த ப்ராஜெக்ட் நின்று போச்சுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை தான் சத்யா பண்ணுச்சு. சத்யா பண்ணது கரெக்டு தாம்மா. அண்ணா, ம்? கீழே வக்கீல் வந்திருக்காரு. அண்ணி உங்களை வர சொன்னாங்க. சரி வா. ம். சார், இவர்தான் என்னோட புருஷன். ஆஹா, அட்வொகேட் கணேசன். ஹாய், ஐ எம் பிரபு. ஹலோ சார். என்ன விஷயமா வந்திருக்காரு? என்னாலதான் செங்கல்பட்டு ப்ராஜெக்ட் நின்னு போச்சு. அதனால தானே கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துக்குது. மாமா உன்னை நம்பி தானே இந்த கம்பெனி உன் பொறுப்புல விட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு நீ என்னால தலை குஞ்சு நிக்கிற. நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணும். அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். முடிவா? அதுக்கு உன்னோட கையெழுத்து வேணும்.